வெல்கம் டு என்மி எடிஷன். இப்போ நம்ம ஜிக்கோட 8வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ள போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவுடைய ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வெறித்தனமாக படிச்சுன்னுக்குறான். ஹீரோ நோட்ஸ் எடுக்கிறத பார்த்து அவன் பக்கத்தில் உட்காந்து அடாடி யாரா இவன் இவ்வளோ வெறித்தனமாக நோட்ஸ் எடுக்கிறான், அவன் பெரிய படிப்பாக தான் போய் அப்படின்னு நினச்சினுக்கிறான். ஆனால் ஹீரோ நோட்ஸ் எடுக்கல. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த அந்த பிராட்ஸ் கேரக்டரை வந்து மறுபடியும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கோசம் மைண்ட் மேப் போட்டுட்ருக்கான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மிஷனுக்காக. இப்போ வந்து ஹீரோ தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் இந்த கேமில் அவன் ஃபேம் ஆனாலும் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இந்த பேட் கேரக்டரை பற்றி துப்பு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வச்சுருந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனால ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல. அது வேறு இல்லாமல் ஹீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் கம்மியாகிறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜிப் கேரக்டரில் இருக்கிறதுனால லெவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஏறுது, படுமட்டமாக ஏறுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ மைண்ட் மேப் எல்லாம் போட்டு எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கோசம் இப்போ ஒரு புது மிஷின் எடுத்துருக்கான். அந்த மிஷின் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் மிஷின் தான். அந்த கொஸ்டோட பேர் தி பாய்னர் கொஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கிங்கே கொடுத்த ஒரு கொஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுங்கிறான். நான் இதை கிளியர் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக டெவலப் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுங்கிறான் ஹீரோ. இதை இதை கண்டிப்பாக நான் தவறிட மாட்டேன். இந்த வாய்ப்பு எனக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பு அப்படி சொல்லுங்கிறான் ஹீரோ. இந்த கொஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணது யாருன்னா இந்த வெர்காஸோட கிங்கு தான். அதாவது இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டை சரி பண்ணுறதுக்கோசம் அந்த நார்த் ஆர்க்கில் இருக்கிற அந்த டிராப்ஸ் கிட்ட போய் இந்த ட்ரேட் ரூட்டை பற்றி நம்ம டெவலப் பண்ணோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிங்கோட ஆர்டர் படி. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிங்கே இந்த கொஸ்ட்டை கொடுத்ததால இதோடைய ரிவார்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோடைய எக்யூப்மெண்ட்ஸ் இதோட ரொம்ப சலுகைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங் அப்படிங்கிறதுனால. அது வேறு இல்லாமல் இந்த நார்த் ஆர்க் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராப்ஸோட ஆர்ஜின். ஸோ அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்மித்தோட ஆர்ஜினே வந்தது. ஸோ நான் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணவே மாட்டேன். என்னுடைய திறமையை இன்னும் வளர்த்துக்க போகிறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் மேப்பை போட்டு பச்சுனுக்கிறான். இதை பார்த்து அவனுடைய பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஆல்ரெடி யாரா இவன் பெரிய ஆள் தான் போய் அப்படின்னு நினச்சினுக்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹீரோக்கு வந்தது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் போகணும். அப்போ வந்து ஒரு மஞ்சள் முடி தான் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பான்ல, அவன் தான் வரான். நான் வந்து முதல்ல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் டைலான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்டன் பிரான்ச் மேனேஜர். அதுவும் பார்த்தீங்கன்னா யாருக்கோசம்னா இந்த கோல்டு ரேஸ் மெர்ச்சன்ட்டோட ஒரு பிரான்ச் மேனேஜர் தான் நான் அப்படி சொல்கிறான். இந்த வால்டனோட தி கிங் ஆஃப் ரிஃபர் அப்படின்னு புகழ்பெற்ற உங்களை என்னுடைய கில்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிகவர் பண்ண வந்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் கில்டில் சேர்ந்துக்கணும். உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எங்கள் கில்டு அது எவ்வளோ பெரிய கில்டு அப்படி சொல்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வேற என்னமோ யோசிச்சுக்கிறான். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ டெவலப் ஆகுறது அப்படி சொல்லி. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிறது இல்லை. அப்போது எப்படி வந்து நான் டெவலப் ஆகலாம் அப்படி சொல்லி ஹீரோ வந்து நினச்சிட்டு இருந்துக்கிறான். இவன் கூப்பிட்றான், எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உங்ககிட்ட பேசுனேங்க, உங்களுக்கு கேட்குதா இல்லையா அப்படின்னு. ஹீரோ பார்க்குறேன், என்ன என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. என்ன இவன் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக இக்னோர் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம சரி காண்டா வரான். ஒன்று ஹீரோ கிட்ட சொல்கிறான், என்ன நிஜமாக நீங்கள் வந்து கேட்கலையா, டேய் நீ என்னவோ பேசியிருந்தேன் எனக்கு என்னன்னு தெரில, என்ன சொல்கிற அப்படி சொல்கிறான். அதுக்கு வந்து நான் வந்து இந்த கில்டை சேர்ந்தவன் அப்படின்லாம் சொல்கிறான். உடனே அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறான், ஓஹோ நீயா, உன்னை தெரியும். நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மெர்ச்சன்ட் கில்டில் செகண்ட் ரேங்க்கில் இருக்கிற அந்த கில்டு தானே நீங்கள், உங்களை பற்றி எனக்கு தெரியும்பா அப்படி சொல்கிறான். உடனே அவன் சரி காண்டாகிட்டு, டே என்னடா சொல்கிறடி, செகண்ட் ரேங்க்னதும் அவ்வளோ சிம்பிள் கிடையாது, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நாங்கள் இப்போ செகண்ட் ரேங்காக இருக்கோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்பர் 1 எடுத்து போயிட்டோம்டா அப்படி சொல்கிறான். சரி இப்போ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட இணைந்து இந்த ஆர்பிடிஐ கேமில் ஒரு பெஸ்ட் ஒரு பிளேயராக மாறுறதுக்கு நீங்கள் என் கூட வரீங்களா அப்படி கேட்குறான். நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ரிவார்ட்ஸும் உங்களுக்கு கிஃப்ட்ஸும் கிடைக்கும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோ இல்லைப்பா முடியாது சொல்கிறான். உடனே அவனுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்குறான். ஆமாம் நீ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கில்டில் ஜாயின் பண்ணுற, நீ பாட்டுன்னு வேலை வாங்குவேன், என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட் மேத்தான் திங்க் பண்ணுவேன், என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பார்ட்டிக்கெல்லாம் அனுப்பவே மாட்டேன், என்ன பண்ணுறது அப்படி சொல்லுங்கிறான் மூக்க நோண்டிக்கினே. நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி தரணும், அப்படிலாம் க்ரியேட் பண்ணி தரணும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதான் நடக்கும். இது வேறு பார்த்தாதுன்னு நாட்கள் போக போக என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து சம்பளம் கம்மியாக தந்துடுவேன், போடாடி அப்படி சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், அப்படிலாம் நடக்காது சார் அப்படி சொல்கிறான். டேய் போடா அப்படி சொல்கிறான் ஹீரோ. உடனே அவன் யோசிச்சுட்டு, நான் வேணா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், அது என்ன ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் மெம்பர் ஆகிடுங்க அப்படி சொல்கிறான். அசோசியேஷன் மெம்பரா அப்படின்னு வந்து ஹீரோ கேட்குறான். ஆமாம் சார் அசோசியேஷன் மெம்பர் தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹை லெவலான ஒருத்தவங்க மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுவேன், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கில்டுல ஜாயின் பண்ண மாட்டீங்க. ஆனா எங்க கில்டுல வந்து நீங்க பதிவு செஞ்சா மட்டும் போதும். இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கலாம் குடுக்க மாட்டோம். உங்களுக்கு வந்து ஏதாவது பணம் தேவை, அப்படி இல்லன்னா வந்து இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா, நீங்க வந்து அதுக்கான வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு எது வேணுமோ அத வாங்கிக்கிட்டு போலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 இயர் இதுல இருக்கலாம். இந்த 1/2 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க வந்து டைரக்ட்டா எங்க கில்டுல சேர்ந்துக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க இத கேன்சல் பண்ணிட்டு கூட போயிடலாம். இது வந்து நல்ல ஐடியா தானே! என்ன சொல்றீங்க? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட கேட்குறான். ஹீரோ உடனே யோசிக்கிறான். மூக்கு நோண்டினே யோசிச்சுட்டு, சரிப்பா, கண்டிப்பா. நீ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, மூக்கு நோண்ட கைதிக்கு அவன் மேலயே வைக்கிறான். பட் ஆனா, எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணணுமே! அப்படி சொல்றான் உடனேயும். உடனே அவனுக்கு புரியல. என்ன ஃபேவர் சார்? அப்படி கேட்குறான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கட் பண்ணி இந்த கேரேஜ்ல தான் காட்டுறாங்க. இந்த கேரேஜ்ல பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்ச மண்ட தான்ங்கிறான். அவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, எவனோ ஒருத்தன் பேசினுருக்கிறான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் மூலமா அவன் கேட்குறான். "நீ என்ன செய்ற?" அவன வந்து பார்த்தீங்கன்னா, "எப்படி நீ வந்து அசோசியேட் மெம்பரா சேர்த்த?" அப்படின்னு வந்து கேட்குறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு பிளாக் ஸ்மித் தானே! அவனுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, "நீ வந்து இவ்ளோ ஹை லெவலான ட்ரீட்மெண்ட் எல்லாம் தர?" அப்படி கேட்குறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, "எப்படி நீ வந்து ஒரு எக்ஸலன்ட்டான பிளாக் ஸ்மித்தா வருவான்ட்டு நீ உறுதியா சொல்ற?" கேட்குறான். உறுதியா சொல்றேனா? ஆமா. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எனக்கு நான் இத்தன வருஷ காலமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன தேர்ந்தெடுத்தேன் அப்டி சொல்றான். எக்ஸ்பீரியன்ஸா? என்னடா விளையாடுறியா? அப்டி கேட்குறான். அதுக்கு வந்து அவன் சொல்றான். இல்ல, இல்ல. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோ லெவல் பிளாக் ஸ்மித் தான். ஆனா இவனுடைய ரிப்பேர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் அமேசிங்கா இருக்கு. இவனுடைய புரொடக்ஷன் ஸ்கில் அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் அமேசிங்கா இருக்கு அப்டி சொல்றான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளேயர் கிவிரியான் அவனோட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் பவர்ஃபுல்லா வருவான்னு எனக்கு தோணுது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவன தான் ஞாபகப்படுத்துறான் அப்டி சொல்றான். உடனே அவனுக்கு சரி ஷாக் ஆகுது. என்ன சொல்ற? நீ அந்த கிவிரியான சொல்ற? அந்த சர்வர் நம்பர் 1ல இருக்கிறவனா? ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். அவன தான் சொல்றேன். இந்த few million dollars அவனுடைய ஸ்வாடு அவன் தயாரிச்ச பொருள் எல்லாம் ஜஸ்ட் ஒரு பாட்டு ஒரு கொஞ்சம் மில்லியன் டாலர்ஸ்க்கு போவும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய குவாலிட்டி இருக்கும். அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவனும் வருவான் அப்டி சொல்றான். சரி, சரி. நீ அப்டி சொன்னனா ஓகே தான். சொல்லப்போனா, நீ வந்து பார்த்தீங்கன்னா, அவன ரிக்கவர் பண்ணிட்டு அவன்கிட்ட காசு குடுத்துட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா, பாதி காசு நீயே வாங்கின்னு வந்துட்டியே அது ஏன்னு கேட்குறான். அது வந்து அவனா, ஓ! அதுவா? அது வந்து என்னன்னா, அது ஒரு விஷயம் நடந்தது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மேனேஜர் அப்டிங்கிறதுனால, என் விஷயத்த நான் வேலைக்கு செஞ்சு தானே ஆகணும் அப்டி சொல்றான். பார்த்தீங்கன்னா, இப்ப இங்கருந்து கட் பண்ணி ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா, என்னமோ எட்டி எட்டி பார்த்துன்னு இருக்கிறான். ஒரு நோட்டீஸ் போர்ட்ல தான் போட்டுருக்குது. அனௌன்ஸ்மென்ட் ஆஃப் தி பாய்னர் பார்ட்டி லிஸ்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ போப்போறார்ல அந்த பாய்னர் லிஸ்ட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ பேர் இருக்குதா? இல்லையா? அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ எட்டி எட்டி பார்த்துன்னுருக்கான். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹீரோட பேரு ஜிக் அப்டின்னு இருக்குது. உடனே இத பார்த்தோனே, ஹாஹா! போடு நம்ப தான் நம்ப தான் நம்ப தான் இனிமே அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ குதிச்சுன்னு கிடக்குறான். ஹீரோ நெனைக்கிறான், அப்பாடி இந்த பெரிய கில்டெல்லாம் அமேசிங் தான் போல. அவங்க நெனச்ச உடனே பார்த்தீங்கன்னா, உடனே இதில என் பேர் சேர்த்துட்டாங்களே! பரவாயில்லையே! அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெனச்சுன்னுருக்கிறான். உடனே ஹீரோ, ஒரு வேள அவங்க என்ன வச்சு ஏதாவது பண்ண போறாங்களோ! என்ன ஒரு வேள ஆட்டி படைப்பாங்களோ! அப்டின்னு ஹீரோ நெனச்சுன்னு இல்ல, இல்ல அப்டிலாம் இருக்காது. சரி, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு நெறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அங்கேருந்து கட் பண்ணி, இந்த ஈஸ்ட் வால்டன்ல ஜோய்ஸ் பேக்கரி இந்த பேக்கரில தான் காட்டுறாங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தி கில்ஃபோர்ட் டெம்பஸ்ட் இந்த லீடர் ஆஃப் தி ரெட் டைகர் மெர்ச்சன்ட். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெர்சனரி. இந்த கில்டுலயே இவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு ஆள். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேக்கரி தான் வந்திருக்கான். எதுக்கு வந்திருக்கான்? பேக்கரி வாங்க தான். பார்த்தீங்கன்னா, அவன் லைன்ல நின்னுக்கிறான். உடனே அங்க இருக்கிறவங்க, "ஐயய்யோ! பாத்தியா இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஆளு லைன்ல நின்னுக்கிறான்" அப்படி சொல்றாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பன் வாங்கலான்னு போறான். கரெக்ட்டா. அவனுக்கு புடிச்ச அந்த பிரெட் வாங்கலான்ட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பாவம் இவனுக்கு மட்டும் எல்லாம் வெளிய நடக்குது. உடனே அவங்க இருக்கிறவங்க தான் கேட்க சொல்றாங்க. ரிசப்ஷனிஸ்ட் சாரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. அதனால இங்க ஒண்ணுமே இல்ல அப்படி சொல்றான். உடனே அவன் யார்றா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து ஒரே புடி. டேய் எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போவ. இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்ல. இங்க எத்தன பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கொஞ்சமாவது வச்சுட்டு போகன்னு தெரியாம மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வாங்கின்னு போறியா? அறிவு கெட்டவனே அப்படி சொல்லிருக்காங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கையில வாரிக்கின்னு வாயிலையும் போட்டு அமுக்கின்னு இருக்கிறான். என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்படி கேட்குறான். உடனே இத பார்த்துட்டு நீ 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 தானே அது அப்படி சொல்லி கத்துறான். இதே வந்து பிரச்சனை சாப்பிட்டு முடியுது.